தொடர்ந்து இந்த பூத் கமிட்டியில எங்களோடு வருகின்ற கட்சி நிர்வாகிகள் கண்கூட பார்க்கிறாங்க. இப்ப கூட ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் இருந்தா நேரம் வர்றோம். அதிமுக என்ற இயக்கம் அப்படியே நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி அடுத்து 26ல ஆட்சிக்கு வர்றது உறுதி என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக கிளை கழகத்துடைய நிர்வாகிகள் அப்படியே ஒரு புது டீமை நமக்கு 11 பேரை 9 பேரை நமக்கு பூத் கமிட்டியில் அடையாளம் காட்டி இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அப்படியே அவங்க பேசுறப்ப நமக்கே அப்படியே நம்ம கை நரம்புகள் முறுக்கேறக்கூடிய அளவிற்கு சிறப்பா 19 வயசு 20 வயசு 21 வயசு பையன் எல்லாம் இப்ப பாத்தீங்க. அவ்வளவு அழகா பேசினாங்க. இப்ப கூட எல்லாரும் நீங்க எல்லாம் வந்தீங்க, எல்லாம் பார்த்தாங்க. இந்த தொழிற்சங்கத்துல ஓடுற ஆத்துல படகு விடுற மாதிரி அப்படிதான் வேகமா போற ஆத்துல நம்ம பரிசல் உட்காந்துட்டோம்னா அதான் இழுத்துட்டு போயிடும். அப்படிதான் இருக்கும். ஆனால் எதிர்கட்சியில ஆற்றின் திசையை எடுத்து படகை செலுத்துவது போன்ற கஷ்டமான விஷயம் தொழிற்சங்கத்துக்கு. அண்ணா தொழிற்சங்கத்துக்காக இருந்தாலும் சரி, போக்குவரத்தா இருந்தாலும், இப்ப நம்ம சொர்ண பண்றாங்க இருக்கிற ஆட்டோ சங்கம் யாரா இருந்தாலும், அப்ப ஆளுங்கட்சின்ற அந்த அரசு எந்திரத்தை, அதிகாரத்தை, அதிகார பலத்தை, அதிகாரிகளுடைய பலத்தை எல்லாத்தையும் தாண்டி கட்சி உணர்வோடு அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ரெட்டல நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் அப்படிங்கிற எடப்பாடி வசந்த காலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க டாஸ்மார்க்கும் சந்தோஷமா கை தட்டுங்க, சிவில் சப்ளை சந்தோஷமா கை தட்டுங்க, மின்சார வாரியம் சந்தோஷமா கை தட்டுங்க, போக்குவரத்து கழகம் ரொம்ப ரொம்ப ஜோரா கை தட்டுங்க. ஒன்னும் கவலைப்படாது. நல்ல பஸ்ஸை ஓட்டுறோம், நல்ல ரூட்ல போறோம், ஜம்முன்னு போறோம், மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. கவலையாப்படாதீங்க, ஹாப்பியா இருக்கு. மீதி பாட்டியெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிடலாம், கவலைப்படாது. எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப யார் யார் திமுக தொழிற்சங்கத்துல என்ன சேட்டை பண்றான், நம்மளை என்ன பண்றான் அப்படின்றத மறந்துடாம அன்னைக்கு தயவு செய்து ஏதாவது பின்பற்ற வழியில் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வச்சு செஞ்சு உங்களை கௌரவமான இடத்துல உட்கார வைக்கிறோம். அது ஒண்ணுதான் ஆசை. ஒண்ணுதான் ஆசை. இப்ப புருஷோத்தமெல்லாம் இருக்காருன்னா இன்னைக்கு சிவில் சப்ளைல கடுமையான அண்ணன் திருப்பி புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றப்பட்டவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய மின்சார வாரியத்துறை, அதே போல டாஸ்மார்க் அரசு பணியில் இருந்து கொண்டு, தொழிற்சங்கவாதியாக இருந்து கொண்டு, நம்முடைய சங்கத்தில் பதிவுப்பட்ட சங்கத்தில் மெம்பரா, தலைவரா, செயலாளரா இருந்து அண்ணா தொழிற்சங்க கொடியை உயர்த்தி பிடித்த உங்களுடைய கைகள் பொக்கே கிடைக்கும், மலர் கொத்து கிடைக்கும், கவலைப்படாது. நம்ம ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது. ஒரு மகத்தான கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஒரு மகத்தான வெற்றியை பெற இருக்கின்றோம். 6 சட்டமன்ற தொகுதிகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக சட்டமன்ற தொகுதிகளாக வர இருக்கிறது. அதற்கான அடித்தளத்திற்கான பூத் கமிட்டி பணியில நம்முடைய ஒன்றிய செயலாளர் கடுமையா வேலை பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சேட்டு வார்டுல நம்ம வட்டச்செயலாளர் எங்க கனகராஜ் சேர் எல்லாரும் அருமையா பேசினார். அன்னைக்கு உணர்வோட பேசினார். இந்த பணி கஷ்டமான பணி, ஆனா அதுக்கப்புறம் அதே பணி இன்னைக்கு தலைமை சொன்னது சரியான விஷயம். உணர்வோடு சொல்ற, மீண்டும் ஆட்சிக்கு வர்றேன்னு சொன்னாரு. எனக்கு அத்துணை இந்த பூத் கமிட்டியில பங்கேற்று துணை புரியக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருக்கு உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு அந்த பணிகளை, களப்பணிகளை பாருங்கள். எதிர்பார்ப்போடு களப்பணிகளை பாருங்கள். உத்வேகத்தோடு களப்பணிகளை பாருங்கள். உங்களை வழிநடத்துவது செய்வதற்கு களத்தில் முதல் ஆளாக நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சதன் பிரபாகர் நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். 6 தொகுதியையும் அதிமுக தொகுதியாக ஒப்படைப்பது என்பது உறுதி என்று சொல்லி இந்த கூட்டத்தில் நேற்று நான் போன் பண்ணி சொன்னேன்.